வணக்கம். ஏகே வியூ பேங்க் நிஃப்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். டிஸ்க்ளைமர் நல்லா படிச்சுக்கோங்க. நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 100% பை மார்க்கெட் தான். மார்க்கெட்டு மேலே ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்தால் பை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருந்தோம். ஆனால் மார்க்கெட்டு மேலேயே தான் அரைச்சிருந்துச்சு. அதுக்கு மேலே கீழே வந்து பை எடுக்க வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு மதியானம் வரைக்கும். ஸோ நம்ம ஒரு புட்டு கொடுத்துருந்தோம். இட் மீன்ஸ் பேங்க் நிஃப்டி கால் ரைட்டிங் கொடுத்துருந்தோம். கொடுத்து அது ஜீரோவாக ஆயிடுச்சு. 184 ரூபாய் 200 ரூபாய் என்ன சம்திங் கொடுத்துருந்தோம், அது ஜீரோவாக ஆயிடுச்சு. மத்தியானம் நம்ம கால் தான் நம்மளுக்கு வரணும், ஆனால் மார்க்கெட்டை ஓவர் ஃபால் ஆகி மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்தது மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்தால் பை எடுக்கலான்ட்டு. ஆனால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்கல. நானும் ஒரு கால் கொடுத்தேன். கால் கொடுத்து காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டு 1 2 3 4 நாள் மெதுவாக ஏறின மார்க்கெட்டு ஒரே நாளில் பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இப்படி சந்திக்கும் பட்சத்தில் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை வச்சு நம்ம கணக்கிடும் போது ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் மைனஸ் ஓப்பன் ஆகும். 100 பாயிண்ட் 150 மைனஸில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 21,102 150 21,105 கடைசி நம்பர் என்ன இருக்குது, 21,025 அது வரைக்கும் நம்பர் இருக்குதுங்க. ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே ஓப்பன் ஆச்சு. இந்த நம்பர் கீழே, அதாவது 20,999 கீழே க்ளோஸ் கிடைக்குதா மட்டும் பார்க்கணும். இல்லை அங்கேருந்து பை எடுத்து இங்கே ஒரு கன்சால்டேட்டு எகைன் மார்க்கெட் விழுகிற மாதிரி இருந்தால் இங்கே பை எடுத்து ஒரு கன்சால்டேட் எடுத்தால் மார்க்கெட் கீழே விழுகணும். என்னோட அசம்ஷன் என்னென்னா, மார்க்கெட்டு எங்கே இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல திருப்பி போய் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடும் நான் எதிர்பார்க்குறேன். இது ஜஸ்ட் நான் எக்ஸ்பெக்டேஷன், இது ட்ரேடிங் பர்பஸ்க்காக பயன்படுத்த வேணாம், நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே நடக்கும்போது வெயிட் பண்ணி இதுக்கு மேலே 20,999க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் பை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 100 பாயிண்ட் உங்களுக்கு வச்சுக்கிட்டாலும் அதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஆமாம், அந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும். இது ஃபுல்லாக கன்சல்டேட் ஏரியா. இங்கே நிறைய ஆல்ரெடி மார்க்கெட்டில் கன்சல்ட் ஆகிருக்கு. இந்த பாருங்க, மார்க்கெட் மேலே ஏறுறதுக்காக நிறைய இங்கேருந்து முயற்சி பண்ணி தான் மார்க்கெட் மேலே ஏறுது. இப்போ இறங்குறதுனாலும் சரி, இங்கே முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கணும். இல்லை இங்கே முயற்சி பண்ணி எகைன் ஒரு பை இருக்கலாம். ஆனால் பைக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் இருக்குது மார்க்கெட்டு. கால் நான் லைவில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் கால் தான் எடுப்பேன். என்ன கால் அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. கால் வர்றப்போ உங்களுக்கு லைவில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்ம கால் எடுக்கிறோம், என்ன ப்ரீமியமில் எடுக்கிறோன்ற விஷயம் தெரியும். என்ன ப்ரீமியமில் நான் கால்குலேட் பண்ணலை. ஸோ அது அப்போ தான் என்னென்னு தெரியும். நான் செமி ஆதரைஸ் பர்சன் கிடையாது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். என்னோட சொந்த ட்ரேடிங்கும் கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஹாப்பி ட்ரேடிங். ப்ராஃபிட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி.